இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போற இந்த புனிதர் யாருன்னா, புனித சிலுவை அருளப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ். அந்த புனிதர் தான். இவர் வந்து 1542ஆம் ஆண்டு ஒரு அ உ அவிலான்ற ஒரு ஊர்ல பிறக்குறாரு. அ ஸ்பெயின்ல இருக்கு அந்த இடம். இவரோட தந்தை வந்து ஒரு பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில பிறந்தவரு. ஆனா, சந்தர்ப்ப சூழ்நிலைகளால இவர் வந்து அவரோட தாய வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க தாய் ரொம்ப ஏழ்மையான பெண்ணுன்றதுனால, அந்த அரச குடும்பத்தில அதாவது பணக்கார குடும்பத்திலேருந்து இவர வந்து வெளிய அனுப்பிடுறாங்க. எப்படின்னா, "நீ வந்து அந்த பொண்ண மணந்துக்கணும்னா, எல்லா சொத்தையும் விட்டுட்டு போணும்" அப்படின்றாங்க. இவர் அந்த பெண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு 2 குழந்தைங்க. அதில நம்ம புனிதர் வந்து 2வது குழந்தை. பெரிய குழந்தை ஒருத்தர் இருக்கிறாரு. புனிதருக்கு 3 வயசு இருக்கும்போதே வந்து அவங்க அப்பா வந்து உடல்நல பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு. அவங்க அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனுக்கு ஆளாயிடுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து வசதி இல்ல, பணம் இல்ல, எதுவுமே இல்ல. உழைச்சா மட்டும் தான் காசு. அவங்க அம்மா வந்து ஒரு அ தட் இது துணி நெய்யிற தொழிலுக்கு வந்து போறாங்க. அதுலேருந்து வர சொற்ப வருமானங்கள வச்சு வளர்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு நியூட்ரிஷன் சத்துள்ள உணவுகள் கூட அவங்களால குடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இந்த நிலையில அவங்களோட பெரிய பையன் வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு, அவங்க அப்பா இறந்த இன்னும் 2 வருஷம் கழிச்சு அவரும் இறந்துடுறாரு. இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது, இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா வர வருமானத்த வச்சு அவங்களால குழந்தைங்கள இந்த சிலுவையார் அப்புறம் வளர்க்க முடியல. அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க, இவர வந்து ஒரு போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. அதாவது அது போர்டிங் ஸ்கூல் கம் ஆர்ஃபன் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய தாய் தந்தை இல்லாத ஏழை எளிய குழந்தைகள் பலர்ற ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்து இவர படிக்க வைக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே இவர் கடவுள் மேல பக்தி உள்ளவர். ஆண்டவர் மேலயும், அன்னை மரியாள் மேலயும், இயேசு கிறிஸ்து மேலயும் ரொம்ப பக்தி உள்ளவரா இருக்கிறதுனால, சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து அங்க இருக்க ஃபாதர்ஸ்க்குலாம் ஹெல்ப் பண்ற ஜாப், அதாவது எடுபிடி வேலை செய்றது, அந்த மாரி வேலையெல்லாம் வந்து நெறைய செய்றாரு. அந்த கான்வென்ட் வந்து ஒரு அகஸ்டியன் கான்வென்ட். அகஸ்டியன் மானஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அகஸ்டியனோட மடம். அதில வேலை செய்றாரு. செஞ்சுட்டு இருக்கும்போது கூடவே வந்து நெறைய விஷயங்கள கத்துக்கிறாரு. கத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் கூட இவர் படிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டல்ல போய் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நோயாளிகள சந்திக்கிறது, அவங்களுக்கு வந்து பார்க்கறது இப்படிலாம் இருக்கிறாரு. இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு இந்த குருக்களோடயே வாழ்ந்ததுனால அவருக்கு குருத்துவத்து மேல ரொம்ப ஆர்வமாயிடுது. 1563ஆம் ஆண்டு வந்து அவரு குருவா மாறுறாரு. அவர் வந்து கார்மெல் மடத்தில சேர்ந்து அவரோட பேர வந்து ஜான் ஆஃப் த செயின்ட் மத்தியாஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறார். பொ ஏ ஜான் ஆஃப் மத்தியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர வந்து அவர் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த நேரத்தில அவர மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வெளியூருக்கு அனுப்புறாங்க. அங்க போய் நெறைய அவரோட கல்வியும், பைபிளையும் கற்று தேர்றாரு. பைபிள்ல வந்து அவர் பார்க்கும்போது எல்லாமே கிரீக்கு பைபிள், இல்லன்னா அந்த ஹார்மனிக், ஹெப்ரியு அந்த மாரி லாங்குவேஜஸ்ல இருக்கு. அத வந்து இவர் தன்னோட தாய்மொழியான அ ஸ்பெயினுக்கு வந்து மாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு. அந்த மாரி பண்ணும்போது அவருக்கு எதிரான எக்கச்சக்க தடைகள், எக்கச்சக்க பொறாமை பேச்சுகள், அவர வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துற மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கு. அந்த நேரத்துலயும் அவர் மனம் தளராம வந்து பைபிள் வந்து லத்தீன்லேருந்து கிறிஸ்டியன் ஐ மீன் ஸ்பானிஷ்க்கு வந்து அவர் மாத்திடுறாரு. இந்த மாரி மாத்தினே இருக்கிறம்போது வந்து, இவருக்கு வந்து அந்த கார்மல் கான்வென்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் டஃப்பான கான்வென்ட்டுக்கு போணுன்றாரு. ஏன்னா கார்மல் கான்வென்ட்டே ரொம்ப டஃப்பான கான்வென்ட்டு. அப்ப வந்து இவர் 1567ஆம் ஆண்டு வந்து கர்த்தூசியன் சொல்லக்கூடிய ஒரு அ சபையில வந்து சேர்றாரு. அந்த சபையோட ரூல்ஸ் என்னன்னா, எல்லாரையும் தனி செல், அதாவது ரூம் மாரி இல்லாம ஒரு சின்ன செல்லுன்னா என்ன ஒரே ஒரு ஆள் படுக்கிற மாரி ஒரு இடம், ஒரு டாய்லெட் இப்படி இருக்கும். இந்த இந்த செல்லுல தனிமையில 24 மணி நேரமும் ஜெபம் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு வந்து போறார். அந்த மாரி போகும்போது, அவருக்கு வந்து அவிலா தெரேசம்மாளோட அறிமுகம் வந்து கிடைக்குது. அவங்க அந்த காலத்தில ஒரு மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் சிஸ்டர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டர்ன்னு சொல்லப்படுது. அதனால அவங்க கிட்ட சொல்ல, அவங்க வந்து இவர வந்து வழியில என்ன நீ ஃபாலோ பண்ணு. நம்ம நெறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து கார்மல் கான்வென்ட்ல இருக்காங்க. இவர் வேற ஆர்டர்ல இருக்காரு. 1568ஆம் ஆண்டு வந்து இவர் என்ன பண்றாரு, அன்னை தெரசம்மா, அதாவது அவிலா தெரசம்மா கூட சேர்ந்து புதிய ஒரு மானஸ்ட்ரி வந்து அவங்க கட்டுறாங்க. அதில இவரோட பங்கும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது மாரி செஞ்சுட்டு இருக்கும்போதே வந்து இவருக்கு வந்து இவரோட எதிரிகள்லாம் வந்து இவருக்கு வந்து எதிரா செயல்பட்டு, இவர குண்டுகட்டா தூக்கிட்டு வேற ஊர்ல கொண்டு போய் வந்து போட்டுடுறாங்க. 1572ஆம் ஆண்டு. அந்த நேரத்தில வந்து அவர் வந்து அவிலா தெரசம்மாளோட இன்விடேஷன கேட்டு,
அவங்களோட அழைப்ப கேட்டு அவர் வந்து அந்த அவிலாக்கு போய் அவிலா தெரசம்மாளோட வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவங்க வந்து அந்த கார்மல் கான்வென்ட்லயே வந்து ஒரு புதுவிதமான ஒரு நடைமுறைய வந்து பயன்படுத்துறாங்க. கார்மல் கான்வென்ட்டே ரொம்ப கஷ்டமான ஒரு இது. அங்க போய் அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, கார்மல் கான்வென்ட்லயே வந்து புதுவிதமான ரூல்ஸ் வந்து இது பண்ணாங்க. அதாவது டிஸ்கல்ட் கார்மலைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கால்ல செருப்பே போட மாட்டாங்க. தரையில தான் படுத்து தூங்குவாங்க. அந்த மாரி ஒருத்தல் ரொம்ப அதிகமா கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு கார்மல் சிஸ்டரா போடுறாங்க. அதுக்கு போய் பங்கசாமியார் எல்லாரோட உதவியும் கேட்டு, அவங்களோட பர்மிஷனோட அவங்க எழுதி போப் கிட்ட பர்மிஷனும் வாங்குறாங்க. வாங்கி அவங்க வந்து புதுசா ஒரு சபைய வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கும்போது வந்து அது 1575ஆம் ஆண்டு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து நெறைய குருக்கள், கன்னியர்கள்லாம் வந்து சேர்ந்து இதுவாகிட்டுருக்காங்க. இந்த நேரத்தில வந்து அவங்களுக்கு ஒரு அ இது வந்துச்சு. என்னன்னா, அவரோட ரொட்டீன்ஸு அந்த கார்மல் கான்வென்ட்ஸோட ரொட்டீன்ஸு அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த அவில் தெரசம்மா வந்து நெறைய புதுமையான ரூல்ஸ் போட்டு மாத்தி அமைக்கிறாங்க. அதுவும் வந்து போப்பாண்டவர்களால வந்து அ அங்கீகாரம் படப்படுது. அந்த மாரி வாழ்ந்துன்னு இருக்கும்போது வந்து இவர் என்ன பண்றாருனாக்கா, 1577ஆம் ஆண்டு அன்னை தெரேசாளோட போய் அன்னை தெரசா கூட போய் தன்னுடைய சொந்த ஊருக்கும் போறாரு. அங்க போய் இவரோட வ பிரசங்கம் அதெல்லாம் வைக்கிறாரு. ஆனா, அது வந்து ஏத்துக்கப்படல. ஆனா, இவர் வந்து அந்த இன்னொரு சபை கிரியேட் பண்றதுக்கான ஒரு அ உண்டுகோலா இருந்ததுனால, இவர் குடுக்குற லெட்டர்ஸு, இவரு வந்து மக்கள் கூட கம்யூனிகேட் பண்றது, இந்த வேலை எல்லாமே இவரு தான் வந்து செஞ்சுட்டுருக்காரு. 1577ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் தேதி வந்து இவரோட இவரோட அ மடத்த வந்து உடைச்சு இவர கடத்தின்னு போய் இவர கொல்ல முயற்சி பண்றாங்க. அதுலேருந்து தப்பிக்கிறாரு. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது, இவர் வந்து தன்னுடைய முதிர்ந்த வயதில இவர் வந்து அ உடல் நோய் பாதிக்கப்பட்டு ஸ்கின் டிசீஸ் பாதிக்கப்பட்டு இவர் வந்து இறந்து போறாரு. ஆனாலும் இவரோட அந்த எழுத்துக்கள், இவர் எழுதின அந்த கவிதைகள், இவர் எழுதின வந்து குறிப்புகள், இது எல்லாமே பிற்காலத்தில வந்து மிகப்பெரிய பயன்பாட்டுக்கு வந்து ஆளாகுது. அதனால தான் இவர் வந்து மறைபரப்பின் தந்தை இல்லன்னா பொயட்டோட பாதுகாவலர், எழுத்தாளர்களோட பாதுகாவலர், தொகுப்பாளரோட பாதுகாவலர் அந்த மாரி நெறையா பட்டங்கள் வந்து இவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த புனித பொற நம்மளும் உறுதியான ஒரு இறைபக்தியிலும், இயேசுவோட எண்ணங்களிலும் வாழ்ந்து நாமளும் புனிதரா மாறணுன்றதுக்காக நாம வந்து முயற்சி பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.